சமீப காலங்களாக அவ்வப்போது புராண படங்கள், இதிகாச படங்கள் போன்றவை வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வரிசையில் தற்போது உருவாகியிருக்கிறது 63 நாயன்மார்களில் ஒருவரான கண்ணப்ப நாயனார் பற்றி கண்ணப்பா என்ற பெயரில் பேன் இந்தியா படம் உருவாகிறது. இப்படத்தில் விஷ்ணு மஞ்சு பிரதான வேடத்தில் நடிப்பதுடன் கதை எழுதி தயாரித்திருக்கிறார். மேலும் மோகன் பாபு, மோகன்லால், சரத்குமார், பிரம்மானந்தம், அக்ஷய்குமார், பிரபாஸ், காஜல் அகர்வால், பிரீத்தி, ஐஸ்வர்யா உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். இப்படத்தை முகேஷ்குமார் சிங் இயக்கியிருக்கிறார். பிரம்மாண்ட பொருட்செலவில் உருவாகியிருக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு முழுவதும் நியூசிலாந்தில் உள்ள காட்டுப்பகுதி, இயற்கை பிரதேசங்களில் படப்பிடிப்பு நடந்துள்ளது. இதற்காக மொத்த படக்குழுவும் நடிகர்களும் நியூசிலாந்து சென்று நடித்தனர். தமிழ் புராணத்தில் இடம்பெற்றிருக்கும் 63 நாயன்மார்களில் ஒருவரான கண்ணப்பர் பற்றி ஏற்கனவே தமிழ், தெலுங்கில் படங்கள் வந்திருக்கின்றன. தற்போது கண்ணப்பா என்ற பெயரில் உருவாகியிருக்கும் இப்படம் வெளிநாட்டில் உருவாகியிருப்பது இதுவே முதல் முறை. கண்ணப்பா படம் வரும் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி உலகம் முழுவதும் திரைக்கு வர உள்ளது. இப்படத்தின் படக்குழு சென்னையில் பத்திரிகை மீடியாக்களை சந்தித்து பேட்டியளித்தனர். கண்ணப்பா படம் பற்றி விஷ்ணு மஞ்சு பேசியதை இப்போது காணலாம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது பேசுகிறதுக்கு. ஜென்ரலாக மீடியா முன்னால் பேசுகிறதுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். ஆனால் இது ஃபர்ஸ்ட் தமிழ் ப்ரெஸ் மீட். பெருமையாக இருக்குது, அப்படியே கொஞ்சம் பயமாக இருக்குது, நர்வஸாகவும் இருக்குது. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில் தான், மெட்ராஸ், சென்னையில். ஒரு லெவலுக்கு தமிழ் பேசுவேன். ரொம்ப வருஷமாக இங்கே இல்லாதனால கொஞ்சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா என்னை மன்னிக்கணும். ஸ்க்ரீன் பின்னால் மீடியா முன்னால் இல்லாமல் கரெக்டு தமிழ் வரும், அது சில கலோக்கியல் தமிழ் வரும். அதனால் அது கேமராஸ் முன்னால் பேச முடியாது. ஸோ யூ ஹேவ் டு எக்ஸ்கியூஸ் மீ ஆன் தட். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இன்னைக்கு வந்திருக்க ஆல் மீடியா, my heartfelt wishes and thank you very much for coming. 15 வருஷம் முன்னாலே நான் நடிகனா ஆரம்பித்தேன். அப்போதுலேருந்து யோசிச்சிருந்தேன், ஏதோ ஒரு நாள் நான் தமிழில் படம் பண்ணணும், தமிழில் என்னோட மூவி ரிலீஸ் ஆகணுன்ட்டு எனக்கு ரொம்ப வருஷமாக இருந்தது. இன்றைக்கி அந்த லார்ட் சிவாவோட பிளெஸிங்ஸ்னால கண்ணப்பா ஏப்ரல் 25 ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் நான் தமிழில் இந்த படத்துக்கு வந்து சொல்கிறது ஐம் வெரி வெரி ஹாப்பி. எல்லாரும் பற்றி சொல்லணுன்னா எனக்கு நேரம் போதாது. பட் இன்னைக்கு ஸ்டேஜ் மேலே இருக்கிறவங்க பற்றி நான் வுட் லைக் டு தேங்க். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் சரத்குமார் அங்கிள். மன்னிக்கணும், நான் அங்கிள் அண்ணான்னு பேசினேன். இப்போ எதுக்குன்னா நான் சின்ன வயசுலேருந்து எல்லாரும் பார்த்து பழக்கம் வச்சு இன்றைக்கி வந்து சார் மேடம் வந்து பேச முடியாது. அது சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ ஹார்ட் லக் ஆன் தட். சரத் அங்கிள் வந்து நான் ஒரு 15 வருஷம் முன்னால், எக்ஸாக்ட்லி 2011 நான் போய் ரிக்வெஸ்ட் கேட்டேன், அங்கிள் ஒரு படம் பண்ணான்ட்டு. அப்போதுலேருந்து வருஷம் வருஷம் கேட்டுன்னு இருந்தால் இப்போ பண்ணார். இப்போ கூட எங்கள் அப்பாவுக்கு மேலே மரியாதை லெவலில் தான் பண்ணார். சொல்லுவேன் அண்ட் தென் பிரபு அண்ணா. பிஃபோர் பிரபு அண்ணா அகெயின் நம்ம சரத் அங்கிள். அவர் சொன்னார் 7 மணிக்கு வித் மேக்கப் இருக்கணும்ட்டு. நாங்கள் ஒரு 100 டேஸ் ப்ளஸ் நாங்கள் நியூசிலாண்டில் ஷூட் பண்ணோம். இந்த ஷூட் ஆன் டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 டேஸ் ஆன் டைம் போச்சுன்னா அந்த டைமிங் செட் பண்ணதே சரத் அங்கிள். He's a legend in his own right. அவர் நான் 9 மணிக்கு வரேன் வித் மேக்கப், 2 hours ஆகுது மேக்கப் பண்ண நினச்சா nobody will be able to say no. ஆனால் அவர் 7 மணிக்கு வரேன்னா அவரோட முன்னால் இருக்கணும். அந்த இதில் நாங்கள் ஓடி போய் நின்றோம். and I have to thank him very much for that. and then பிரபு அண்ணா நேற்று அந்த ஜோக் தெரிஞ்சது, திருப்பி நான் இங்கே சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாது. எங்கள் அப்பா வந்து அண்ணான்னு சொல்கிறாரு, என்னை வந்து தம்பின்னு சொல்கிறாரு. நான் சித்தப்பான்னு சொல்லணுமா அண்ணான்னு சொல்லணுமா அவரை எனக்கு கரெக்டாக கன்ஃபியூஷனாக அண்ணாலே ஸ்டிக் பண்ணுறேன்.
நான் சின்ன பக்கத்தில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் டான்ஸ் கூட கற்றுக்கிட்டேன். அண்ட் அவங்க முன்னால் வளர்ந்தவனா எவ்வளோ சொன்னாலும் கம்மி தான் இருக்கும் பிரபுவனை பற்றி. அவர் இன்னைக்கு வந்து ஒரு சாங் கொரியோகிராஃப் பண்ணுற தேவை கிடையாது. ஆனால் அவர் வந்து அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் நான் வந்து பண்ணார். 2 வாட்டி வந்தார் நியூசிலாண்டுக்கு. இட்ஸ் வெரி லாங், வெரி வெரி டயரிங் ட்ரிப். அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்கள் படம் பார்த்துட்டு அப்புறம் லாஸ்ட்டில் உங்களுக்கு புரியும் எதுக்கு நான் இன்சிஸ்ட் பண்ணி அண்ணாவை ரிக்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனேன்ட்டு. நெக்ஸ்ட்டு எங்கள் டைரக்டர் முகேஷ் குமார் சிங் சார். அவர் ஒரு ஃபிலிம் எடுக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது முன்னாடி டிவி சீரிஸ் எடுத்திருக்காரு அவர். அவரை நான் கூப்பிட்டு சார் நீங்கள் பண்ணோன்னா அவர் பண்ணார். அண்ட் நான் நிறைய டைரக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கேன். கிரேட் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். சம் கிரேட் லெஜெண்டரி டைரக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கேன். இவர் கூட இருக்கிற எனக்கு ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் நான் எப்பவுமே ஒரு நடிகனாக எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் போதெல்லாம் அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ட் ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் த ஹெல்ப் முகேஷ் சார். தேங்க்யூ சார். அண்ட் ஆந்தனி, நான் காக்கா காக்கா பார்க்கும்போது இருந்து ஆந்தனியோட ஃபேன். அவர் அதில் எடிட் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த படத்துக்கு அவர் வந்து பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு நான் அவரை கேட்டேன். அண்ட் ஜெனரலாக ஒரு படத்தை அவர் ஒரு 1 வீக்கில் எடிட் பண்ணி முடிச்சுட்டு வர்றாரு. இந்த படம் ஒரு வருஷமாக எடிட் பண்ணியிருக்காரு. யூ ஷோ த ஹவு சின்சியர் அண்ட் ஹெல்ப்ஃபுல் ஹி வாஸ். அண்ட் தேங்க்ஸ் ஆந்தனி, for spending 1 year on this project. And cameraman Siddharth and I are like brothers. And I thank Siddharth. Now he's அவர் இந்த படம் பண்ணுற தேவையில்லை. அவர் இஸ் an established cameraman and a very successful director கூட. அவரை ரிக்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு லாஸ்ட் செகண்ட் ஷெட்யூல் நியூசிலாந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ் நீங்கள் வந்து பண்ணணும் ரிக்வெஸ்ட் பண்ண அவர் வந்து பண்ணார். அதுக்கப்புறம் இந்தியாவில் எனக்கு ஒரு பேட்ச் ஒர்க் சிவன் பார்வதியோட சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது அவர் வந்தார். ரியலி ஐம் தேங்க்ஃபுல் ஃபார் Siddharth. And the last I saved up for Preeti. Preeti is a very talented girl and a very very hard working girl. And பெருமைப்படுறேன். இன்னைக்கு initially I thought பிரீத்தியை நாங்கள் தான் லான்ச் பண்ணுறோன்னு நினச்சோம். பட் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள she accepted 2 more films and 2 have released. But I'm really proud that we are able to launch a very very good talent. And mark my words, she will be one of the considering that the way she behaves now, she keeps behaving like that, you will be one of the biggest stars. And I pray Lord Shiva for that to happen. Thank you very much. And April 25th படம் ரிலீஸ் ஆகுது. கண்ணப்பை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம், எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம். இப்போது எங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து April 25th தான். The hard work of our labor will be there. And I pray and I hope I have the blessings of everybody. Thank you.